சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அற்புதமான சூரிய கிரகணமானது பல ராசிகளுக்குமே தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அந்த வரிசையில் கன்னிராசி நேயர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, மேலும் இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எண்ணிலடங்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா அந்த வருடத்தில் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள் நிகழும். அதிகபட்சமாக ஏதாவது ஒரு கிரகணம் 3 முறை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வரிசையில் பார்த்தோன்னா 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்குது. இந்த வருடமே முடிய போகுது. ஸோ செப்டம்பர் 21 அன்னைக்கு வரக்கூடிய கிரகணமானது இந்த ஆண்டினுடைய கடைசி கிரகணமாக இருக்க போகுது. இந்த கடைசி கிரகணம் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமாக வந்திருக்கு. ஆல்ரெடி செப்டம்பர் மாதத்துலேயே பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணமானது நடந்து முடிஞ்சது. அதை தொடர்ந்து அதே மாதத்தில் இன்னொரு கிரகணம் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். அதில் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த கிரகணம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த பதிவு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். புதன் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய இந்த கிரகணத்திற்கு பிறகு நிறைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னிராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் கன்னிராசி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கன்னிராசி அல்லது கன்னி லக்கணத்தை உடையவர்களுக்கு சூரிய கிரகணத்துக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமாக சனி வேற வக்ரமாக இருக்கிறாரு. இந்த டைமில் சனி வக்ரமாக இருந்து ராசியை பார்த்துட்ருக்காரு. அப்படின்றதுனால நிச்சயமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் தான். கிரகணத்திற்கு பிறகு மிகப்பெரிய பாதிப்புகளானது உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அவசியமான ஒரு பதிவு தான் இது உங்களுக்கு. மனைவியோட அதிக அளவு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இனி அதை வளர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். தேவையில்லாத சண்டைகள்லாம் வரும். விட்டு கொடுக்காமல் போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் தேவையில்லாமல் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. வீணாக எதையும் பேசி உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறத தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். சொல்லப்போனால் புத்திசாலித்தனமான ஒரு செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல புரிதல் இருக்கணும். புரிதல் இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உருவாகும். சொல்லப்போனால் கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான ஒரு டைமிங். இந்த கிரகணத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் முழுக்க முழுக்க தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். அதிகப்படியான கோபம் வரக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களை நீங்களே சாந்தப்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. பணம் இல்லைன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. எதையும் உங்களால் சமாளிக்கவும் முடியாது. சொல்லப்போனால் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த டைமில் ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, யாருக்கும் நீங்கள் சிபாரிசு பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் செய்துக்கிறது தான் நல்லது. நீங்கள் யாருக்காவது சிபாரிசு பண்ண போய் அவங்க உங்களுடைய பேரை கெடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் எப்போதும் யாரையும் நம்பி எதுவும் செய்யாதீங்க. அதே போல் தான் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் நீங்கள் யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. பணத்தை கொடுத்துட்டு கூட நீங்கள் போகாதீங்க. இந்த மாதிரி எந்த தவறையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்புகள் அடைய இருக்குது. ஆல்ரெடி கிரகணத்தின் மூலமாகவே மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் ஏற்பட இருக்குது. சமுதாய ரீதியாகவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
அதுவும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த கிரகணம். அந்த வரிசையில் கன்னிராசினியர்கள் தான் ரொம்ப ரொம்ப வந்து பாதிப்படைகிறீங்க. அதுவும் குடும்பம் சார்ந்த விஷயங்களே பாதிப்படைகிறீங்க. அதனால் நீங்கள் தான் வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். மேலும் இந்த காலகட்டங்களில் முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் எடுக்காதீங்க. அதை பற்றி எதுவும் தெரிஞ்சிக்காமையும் எடுக்காதீங்க. இல்லைன்னா பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். யாருக்கிட்ட நம்ம பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், அந்த வார்த்தைகளால் என்ன பாதிப்புகள் வரும், பின்விளைவுகளை வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து செயல்படாதீங்க. கோபத்தில் இந்த டைமில் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம். ஆனால் நிதானத்தை இழந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய பேரை அப்படியே டோட்டலாக டேமேஜ் பண்ணிவிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் கவனம் இருங்க. கோபத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை சுமை அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். அந்த ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை கொண்டு வந்து வீட்டில் காட்டுறதுனாலையோ, வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அதை வந்து காட்டுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. கூட வேலை செய்யக்கூடியவங்க கூட உங்களுக்கு சண்டை வரும். ஏன்னா அவங்க உங்கள் கூடயே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்படா உங்களை வந்து காலவாரி விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல, அவங்கக்கிட்ட வந்து தப்பு தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒதுங்கி போகிறது தான் நல்லது. தேவையில்லாமல் அந்த இடத்துல நீங்கள் அவங்ககிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறதோ, சண்டை பிடிக்கிறதோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எதுவுமே உங்களுக்கு வரப்போகிறதும் இல்லை. ஆனால் குரு 10ல் வேற இருக்கிறாரு. 10ல் குரு இருந்தால் பதவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொழிலில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் உத்தியோகம், தொழிலில் மாற்றங்கள் வரலாம். இல்லைன்னா வேலையில் வந்து இழப்பு கூட, வேலையை வந்து விட்டுட்டு போகிற மாதிரி கூட சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். மாற்றங்கள் வந்துச்சுன்னா சந்தோஷம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து மாற்றத்தை வந்து பார்த்துடலாம். அதே ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் விரயஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் வேற இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய மனசில் தேவையில்லாத சங்கடங்கள், குழப்பங்கள், கவலைகள் இதெல்லாம் வந்து உருவாகிட்டே இருக்கும். ஏன் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று நம்மளுடைய மனசுக்கு தப்பாக படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்கு உருவாகும். எதையுமே வந்து நீங்களே பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது உங்களுக்கு வந்து தோணவே தோணாது. எல்லா வகையிலையுமே அதை வந்து நீங்கள் தப்பான ஒரு நோக்கத்தோடு மட்டுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான நேரங்களில் கோபமும் உங்களுக்கு அதிகமாகவே வரும். அதனால் கண்டிப்பாக கோபத்தை வந்து தவிருங்க. இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்து போயிடும். ஸோ ஏன்னா தூக்கமே வந்து போகிற அளவுக்கு தான் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும். என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றதுலேயும் நிறைய சிரமங்கள் வந்து இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். நம்ம செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் வந்து செயல்படுற மாதிரி இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த டைமில் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ உருவாகும். போகணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதே உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள்கிட்டலாம் நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து தான் போகணும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்லது. கோபத்தில் ஏதோ ஒரு முடிவை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமாக அது தவறானதாக தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அதே மாதிரி தான் எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. சூரியன் மற்றும் புதன் ரெண்டுமே வந்து ராசியிலே வந்து அமர்ந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக வந்து கொடுக்கும். ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் போகுது, வராமல் இருக்க போகிறது கிடையாது. அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு இந்த கிரக அமைப்புகள் வந்து கட்டுப்படுத்தும். ஆனாலுமே முழுக்க இந்த டைமில் கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் கவனமாக தான் இருக்கணும். சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுடைய ராசிக்கு தாங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்க மாதிரி ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உருவாக இருக்குது. உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்திலையும் நல்ல அக்கறை வந்து எடுத்துக்கோங்க. அடிக்கடி உங்களுக்கு தலைவலி, கண்வலி, பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் முதல்ல உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு பார்வை வந்து பார்த்துட்டே இருங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு அங்கேருந்து நீங்கள் விலகி போயிடுங்க. அதை வந்து தீர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் அதில் மாட்டிப்பீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து செயல்படுறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொறுமையை வந்து கடைப்பிடிங்க. தொடர்ந்து நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான வழிபாடுகளை மட்டும் வந்து செய்யுங்க, போதுமானது. உங்கள் வீட்டுக்கு அருகில் நரசிம்மர் ஆலயம் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கிரகணத்திற்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு முறை நீங்கள் அங்கே போயிட்டு வரும்பொழுது உங்களுடைய மனசுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். குழப்பமான ஒரு சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் வெளிவர ஆரம்பிப்பீங்க. இந்த
இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மாற்றம் பெறும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் அதையும் செய்து பயன்பெறுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.